வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு உள்ள போலாம் வாங்க. பிரம்மோஸ் இந்த மிசிலை பத்தி தெரியாதவங்க இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏன் உலகத்திலே யாரும் இல்லை. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பிரம்மோஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பல நாடுகள் அதை வாங்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, பல நாடுகள் ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிஷியலாக 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஆரம்பித்த பிரம்மோஸ் இன்னைக்கு படிப்படியாக உயர்ந்து 450 கிலோமீட்டர், பிரம்மோஸ் ER 800 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ ப்ராஜெக்ட் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். சரி, பிரம்மோஸ் உருவான பின்னணியை பார்க்கலாம் வாங்கலாம். 1980 இல்லை 90 காலங்களில் இந்தியா தனது ஏவுகணை திறனை மேம்படுத்த ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் IGMDP, இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம். இந்த திட்டத்தை துவங்கினது பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் துவக்கினாங்க. ஆனால் 1990களில் கல்ஃப் வாரில் அமெரிக்கா பயன்படுத்திய நீண்ட தூர க்ரூயிஸ் மிசைல்ஸ், டொமஹாக் போன்ற, ஹார்புன் போன்ற மிசைல்களை பார்த்து நம்மளுக்கு இது போன்ற ஒரு ஏவுகணை கண்டிப்பாக தேவைன்னு முடிவு செய்கிறாங்க. 1998 அன்று மாஸ்கோவில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது இந்தியாவின் முக்கிய விஞ்ஞானியாக இருந்த APJ அப்துல் கலாம் அவர்களின் தலைமையான ஒரு குழு ரஷ்யா பாதுகாப்பு அதிகாரிகள் திட்டத்தை தொடங்கினார். இது மூலம் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் என்ற ஒரு கூட்டு நிறுவனம் துவங்கப்பட்டது. சுமார் இந்தியாவின் 50.5%, ரஷ்யாவின் 49.5% பங்கும் இதில் வைத்துள்ளது என்று முடிவு செய்யப்பட்டது. இப்போ பிரம்மோஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. அடிப்படையாக பிரம்மோஸ் என்பது ரஷ்யாவின் P-800 ஒனிக்ஸ் என்ற ஏவுகணையின் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் இதில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மிஷின் கம்ப்யூட்டர், ஃபயர் கண்ட்ரோல், நேவிகேஷன் சாஃப்ட்வேர் என்ற முக்கிய தொழில்நுட்பங்கள். இனிஷியலாக பயன்படுத்தப்பட்ட ரஷ்யாக்கள் சீக்கர் என்றாலும் இப்பொழுது நம்மளுக்கு தயாரிக்கும் பிரம்மோஸில் நம்மளுடைய சொந்த சீக்கரே பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பிரம்மோஸை இந்திய தேவைக்கு ஏற்ப மாற்ற துவங்கினாங்க. முதல் முறையாக பிரம்மோஸ் 2001 12 ஜூன் அன்று ஒடிசா மாநிலத்தில் சந்திப்பூர் வெற்றிகரமாக நம்ம சோதனை செய்கிறோம். அந்த சோதனைக்கு அப்புறம் நம்ம பல சோதனைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு அப்கிரேட்டும் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு டெஸ்ட் நம்ம பண்ணணும். அனைத்து சோதனையும் முடித்த பிறகு நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை இராணுவத்தில் இணைக்கிறோம். முதல்ல ஆர்மியில் இணைக்கிறோம், பிறகு நேவியில் இணைக்கிறோம், கடைசியாக விமானப்படையில் இணைக்கிறோம். ஆனால் விமானப்படையில் சுக்கோய் MK போர் விமானத்திலிருந்து மட்டும்தான் அந்த பிரம்மோஸை ஏவ முடியும். அதுக்கான காரணம் பிரம்மோஸோட எடை. பிரம்மோஸோட எடை சுமார் 3 டன்னு இருக்கும். அதாவது போர்க்கப்பல்கள் மற்றும் நிலத்திலிருந்து லான்ச் பண்ணக்கூடிய பிரம்மோஸோட ஏவுகணை 3 டன்னு இருக்கும். ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம், DRDO எல்லாம் இணைந்து அதோட எடையை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 டன்னிலிருந்து 2.5 டன்னுக்கு கொண்டு வராங்க. 2.5 டன்னுக்கு கொண்டு வந்தாலும் அதோட அதிக எடை மற்றும் சைஸ் காரணமாக இப்போது நம்மளிடம் இருக்கிற சுக்கோயை மட்டுமே பயன்படுத்தி ஏவ முடியும். அதற்கு ஒரு தீர்வு தான் பிரம்மோஸ் NG. அதாவது கிட்டத்தட்ட 2.5 டன் எடையிலிருந்து 1.5 டன் எடையை பிரம்மோஸ் NGயை மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது ரஃபேல், தேஜாஸ் Mark II போன்ற இந்திய விமானப்படையில் உள்ள அனைத்து விமானத்திலிருந்து பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா டொமஹாக், ஹார்பூன் போன்ற க்ரூயிஸ் மிசைல்களை வைத்திருந்தாலும் அவை அனைத்தும் சப்சானிக் வேகத்தில் பறக்கக்கூடியது. சப்சானிக் வேகம் என்பது 0.8 to 0.9 மேக் 1க்குள்ள எது பறந்தாலும் அது சப்சானிக் என்று கூறுவார்கள். மேக் 1க்கு மேல் பறக்கும் அனைத்தும் சூப்பர்சானிக் என்று கூறப்படுகிறது. ஆனால் நம்மளோட பிரம்மோஸோட வேகம், ஒளி வேகம்னு பார்த்தீங்கன்னா 2.8லேருந்து மேக் 3ன்னு சொல்லுவாங்க. ஒளியின் வேகத்தை விட மிக மிக 3 மடங்கு அதிகமாக செல்லக்கூடியது, மிக துல்லியமாக தாக்கக்கூடியது.
எதிரி ரேடாரை குறைந்த உயரத்தில் பறக்கும் திறன் இருக்கிறதுனால அதனால் ஈஸியாக டாட்ச்னு சொல்லுவாங்க, டாச் பண்ண முடியும். இசிஎம் சொல்லுவாங்க, இசிசிஎம் எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷர், எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷர் போன்ற சிறப்பு தொழில்நுட்பத்தை பெற்றது. மேலும் பிரம்மோஸ் பறக்கும் போது இலக்கை கிட்ட அடையும் போது ஒரு எஸ் மனவர் ஒன்று செய்யும்னு சொல்லுவாங்க. அதனால் பிரம்மோஸை இடைமறிப்பது என்பது இதுவரை யாராலும் முடியாது. அதற்கு சாட்சி ஆப்ரேஷன் சிந்தூர். சுமார் 15 பிரம்மோஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அவங்களால ஒரே ஒரு பிரம்மோஸை மட்டும் கூட இடைமறிக்க முடியல. நம்ம விஞ்ஞானிகள் கூறுவது அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிரம்மோஸை இடைமறிப்பு ஏவுகணை இன்னும் எந்த நாட்டிடமும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அதற்கான தொழில்நுட்பம் கண்டிப்பாக அனைத்து நாடுகளும் பெற்றுவிடும். அதற்காகவே நம்ம இப்பொழுது பிரம்மோஸ் ஹைப்பர்சோனிக் ப்ராஜெக்டில் இறங்கி உள்ளோம். மேலும் இது போன்ற டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் உலகங்களை தொடர்ந்து பெற கார்த்திக் தமிழ்ஸ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.